ரேவா காண்டம் 210 அத்தியாயம். புங்கில தீர்த்தத்தின் பெருமை. ஸ்ரீ மார்க்கண்டேய முனிவர் கூறினார். அடுத்து, அன்பானவரே, மேன்மையான புங்கில தீர்த்தம் உள்ளது. குந்தியின் மைந்தனே, அந்த தீர்த்தத்தில்தான் புங்கன் சித்தி அடைந்தான். க்ஷத்திரியர்களை மிகவும் ஒளிமயமாக அளித்தவரான ஜமதக்னியின் மகனான ஒரு புனித முனிவர் நர்மதை நதியின் வடகரையில் அங்கு ஒரு விரிவான தவம் செய்தார். அன்றிலிருந்து மனிதர்களின் தலைவனே புங்க தீர்த்தம் பிரசித்தி பெற்றது. அந்த தீர்த்தத்தில் புனித நீராடி பரமேஸ்வரனை திருப்திப்படுத்துபவன் இவ்வுலகில் அசாதாரணமான வலிமையை பெற்று மறு உலகில் முக்தியை அடைகிறான். தேவர்களையும் பித்ருக்களையும் வழிபடுபவன் பித்ருக்களுக்கு செலுத்த வேண்டிய கடனில் இருந்து விடுபடுகிறான். ஒருவன் அந்த தீர்த்தத்தில் தன் உயிரை மாய்த்து கொண்டால் அவன் சந்தேகமின்றி ருத்ரலோகத்திற்கு செல்வான். அங்கிருந்து அவனுக்கு திரும்புதல் கிடையாது. அந்த தீர்த்தத்தில் புனித நீராடுபவன் அஸ்வமேத யாகத்தின் புண்ணியத்தை பெறுவான். ஒருவன் அந்த தீர்த்தத்தில் ஒரே ஒரு பிராமணனுக்கு உணவளித்தால் அது 1 கோடி பிராமணர்களுக்கு உணவளித்ததற்கு சமமாகும். அந்த தீர்த்தத்தில் காளை சின்னம் கொண்ட இறைவனை வழிபடுபவன் சந்தேகமின்றி வாஜபேய யாகத்தின் புண்ணியத்தை பெறுகிறான். 210 அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.